நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு போன்சாய் மரத்தை எடுத்து வச்சுருக்கோம். நாம் தோட்டக்கலை அப்படிங்கிறது காய்கறி செடியை வளர்க்குறோம், பழச்செடிகளை வளர்க்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் நல்ல விதமான பொழுதுபோக்கையும் கொடுக்கறதுக்கு நாம் இந்த போன்சாய் செடிகளை வளர்க்கலாம். போன்சாய் அப்படிங்கிறதுனா குட்டை மரம், தட்டில் வளர்க்கப்படும் குட்டை மரம் அப்படின்னு அர்த்தம். இது பென்ஜிங் அப்படிங்கிற ஒரு சைன வார்த்தையிலிருந்து வந்தது தான். அப்புறம் ஜப்பானில் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. சீனாக்காரங்க இது நாங்கள் செஞ்சது தான் அப்படிங்கிறாங்க, ஜப்பான்காரங்க இது நாங்கள் செய்தது தான் அப்படிங்கிறாங்க. யார் செய்திருந்தாலுமே கூட இந்த டெக்னாலஜி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்தது. மக்கள், அரேபியன் மக்கள்கள் ட்ராவல் போகும் பொழுது கூட இந்த குட்டை மரங்களை தங்களோட எடுத்துக்கிட்டு போவாங்களாம். இந்த குட்டை மரம் அப்படிங்கிறது ஏதோ மரபு மாற்றத்தினால வந்ததுன்னு நினைக்க வேண்டாம். இயற்கையிலேயே பெருசாக வளரக்கூடிய மரத்தை தான் நம்மளுடைய திறமையான அந்த முயற்சியினால், கற்பனையினாலேயும் கூட கிளைகளையும் வெட்டி வேர்களையும் வெட்டி நமக்கு தேவையான ஒரு அமைப்பில் கம்பிகளை சுற்றி கொண்டு வர்றது தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த செடி இது பாருங்கள், ஆலமரத்து செடி, பேனியன் ட்ரீ. இது ஒரு வீட்டு சபத்தில் முளைச்சிருந்தது, ட்ரைனேஜ் பைப்புக்கிட்ட முளைச்சிருந்ததுங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வேர் பாருங்கள், வேரும் நல்லா இருக்குது. 1-2 வேர் வெள்ளை கலராக இருக்குது. வெள்ளை கலராக இருந்தாலே அது பொழைச்சிக்கும். இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் இதை வச்சு இப்போ நாம் ஒரு போன்சாய் தயார் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ப்ரௌன் கலர் தொட்டியில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இது உயிர் உண்டாகி பொழைச்சி வந்ததுக்கப்புறம் போன்சாய் தொட்டியே வச்சு அதில் வைக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் எங்கள் வீட்டில் ஃபைக்கஸ் வச்சுருக்கேன். அதுவும் இந்த ஆலமர வகையை சேர்ந்தது தான். ஒரு 2 இலை உள்ள ஒரு செடியை ஒரு நடபாதையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வச்சு இப்போ 4 போன்சாய் செய்து வச்சுருக்கேன். அந்த பெரிய போன்சாய்க்கு வயசு இப்போ 17. அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 போன்சாய் செஞ்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதில் மண் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை இதில் கொட்டிக்கலாம். இதில் மண்ணை கொட்டிட்டோங்க. இது கரெக்டாக இருக்குது மண். இதுக்கு நடுவில் நாம் இந்த ஆலமரக்கன்னை நட்டு வச்சிடலாம். நல்லா வேரெல்லாம் உள்ளே போகிறது மாதிரி நடணும், ஆழத்தில் நடணும். கட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் அதை கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா மண்ணில் இதை நட்டுட்டோங்க. பாருங்கள், ஆலமரம் போன்சாய் நல்லாயிருக்கும். இது ஒரு ஹார்டிகல்ச்சர் ஒர்க்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அழகாக இருக்கும் போன்சாய் வச்சாக்க. இது வீட்டுக்கு தோட்டத்தில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் இதை செய்யலாம். நம்ம தோட்டத்தில் ஒவ்வொரு விதமாகவும் தோட்டத்தை நாம் மாடர்னைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான். பாருங்கள், அதை நட்டுட்டோம், தண்ணியை ஊற்றிட்டோம். இது எப்படி வளருது? இந்த போன்சாய் ஆலமரத்தை பாருங்கள், பார்க்கலாம். எக்ஸாக்டாக இதை நாம் நட்டு வச்சு 45 நாட்கள் ஆயிடுச்சு. நாம் நட்டு வச்சப்போ இதில் ஒரு 5 இலை இருந்தது, பெரிய இலையா. இந்த பாருங்கள், இந்த இலை, இந்த இலை, இந்த இலை, இங்கே இருக்க 3 இலையும், அப்புறம் இங்கே இருக்க இந்த பெரிய இலையும், அடியில் இங்கே ஒரு இலை இருந்தது, அந்த இலை விழுந்துருச்சு. இப்போ அது தவிர இந்த 4 இலைகளும் தவிர இங்கே பாருங்கள், புதுசாக எப்படி நமக்கு துளிர் நல்லா வளர்ந்துருக்கு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த குச்சி நாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல ஒரு இடத்துல இருந்து, அது பொழைச்சிக்கிருச்சு, நல்லா துளிர் விட்டு வளர்ந்து வருது.
இதை இப்போ இந்த சீசனில் இதை நம்ம கட் பண்ணி போன்சாயை மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா இது காஞ்சு போயிடும். அவ்வளவு வெயில் கொளுத்துது. நேற்று வந்து எங்கள் ஊரில் 106 டிகிரி. இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் போன்சாயெல்லாம் செய்ய முடியாது. வேணா இந்த மல்லிகைப்பூ செடியை கவாத் பண்ணி விடலாம். வேற எதுவும் செய்ய முடியாது. அதை கூட கவாத் பண்ணிட்டு கொஞ்சம் பாதி நேரத்தில் எடுத்து ஒரு நிழலா இருக்கிற இடத்துல வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக இந்த மாருங்க இது மாதிரி நாம போன்சாய் மரங்களையும் வளர்க்கலாம். இது தோட்டத்திற்கு அழகு தரும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த பாருங்க, புது துளிர் எவ்வளவு அழகா வந்திருக்கு. அது எடுத்து சின்ன இலையும் வரப்போகுது. இங்கே பாருங்க, இது ரெண்டும் புது இலை. அப்புறம் இங்கே துளிர் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம தோட்டத்துக்கும் இது அழகா இருக்கும். அடுத்து நாம் பார்த்தோம்னாக்க இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஹாபி. நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது, நம்ம வளர்க்குறோம். ஆனால் நீங்கள் இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு போன்சாய் கார்டன்லாம் போய் பார்த்தீங்கன்னா போன்சாய் எல்லாம் யானை விலை குதிரை விலை சொல்லுவாங்க. அதனால நாமும் இந்த மாதிரி விதவிதமாக தாவரங்களை நம்ம தோட்டத்தில் வளர்த்து நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம வீடும் அழகாக இருக்கும். இது வந்து மனசுக்கு எல்லாருக்கும் ஒரு நிம்மதியாக கொடுக்கக்கூடியது. பல தோட்டங்களில் போய் இதையெல்லாம் நாம் பார்க்குறோம். இதை நம்ம வீட்டில் நாமளே வளர்த்து இந்த மாதிரி தோட்டத்தையும் வீட்டையும் அழகுபடுத்தி இருக்கிறதும் இது ஒரு கலை தான். இதுதாங்க நான் வளர்த்து வச்சுருக்கிற போன்சாய் ஃபைக்கஸ் ட்ரீ. இந்த பெருசாக இருக்கிறது பாருங்கள், அதுதான் முதல்ல நான் வந்து தெருவில் இருந்து சின்ன செடியை எடுத்துகிட்டு வந்து வளர்த்தது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த பெரிய மரத்துலேருந்து வளர்த்த செடி. இதுக்கு வந்து பெருசுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு வந்து 5 வயசு. இப்போ பாருங்கள், இந்த பெரிய போன்சாயோட அடிமரத்தை பார்க்குறீங்க. இதில் நிறைய விழுதுகள் வந்தது. அந்த விழுதுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய மரமாக உண்டாயிருக்கு. மரம் வந்து 2 பெரிய கிளைகளாக பிரிஞ்சு, அந்த 2 கிளைகளும் அதுக்கு மேலே நிறைய கிளைகளாக பிரிஞ்சு சின்ன சின்ன கிளைகளில் நிறையா இலைகளும் வந்திருக்கு. பாருங்கள், முக்கோண வடிவத்தில் இது கொண்டு வந்துட்டோம். கவிழ்ந்த குடைய மாதிரி இதோட டாப் இருக்கும். இப்படி தான் போன்சாய் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த சின்ன மரம், இந்த சின்ன மரத்துக்கு வயசு 7 ஆகுது. பெரிய மரத்துலேருந்து உண்டாக்குனது தான். இதுலேயும் விழுதுகள்லாம் சேர்ந்து இந்த அடிமரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேலே வந்து முக்கோண வடிவு இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது. மெதுவாக இதை முக்கோண ஷேப்புக்கு கொண்டு வரணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பெரிய மரத்துக்கு பக்கத்திலே ஒரு சின்ன மரம் இருக்குது பாருங்கள். இந்த சின்ன மரத்தோட தண்டு கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்குது. காரணம், இதுக்கு 5 வயசு தான் ஆகுது. பல கிளைகளும் பிரிஞ்சிருக்கு. அதில் இருந்துட்டு இலைகள் மேலே போய்கிட்டு இருக்கு. இதையும் இனிமே தான் நாம் படிப்படியாக ட்ரிம் பண்ணி இந்த குடை கவிழ்ந்த மாதிரி முக்கோண வடிவத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் கடைசி செடி, குட்டி 4வது. எவ்வளோ அருமையாக போன்சாயாக மாறி இருக்குது பாருங்கள். இதை பெரிய மரத்தோட வேர்லேருந்து தான் வேற கிள்ளி வச்சு நான் வளர்த்துருக்கேன். இதுக்கு 2 வயசு ஆகுது. வளர்ந்து விழுதுகளும் விட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி படிப்படியாக நாம் வந்துட்டு போன்சாயை வளர்க்கலாம். இப்போ நாம் பார்த்த இந்த 4 செடிகளும் ஃபைக்கஸ் வகையை சேர்ந்தது. இந்த பெரிய செடியிலிருந்து தான் மற்ற 3 செடியையும் நான் உண்டாக்கியிருக்கேன். இந்த மாதிரி வேறு சில செடிகளையும் நாம் வந்து போன்சாயாக கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது கள்ளி வகை செடிகள், அடினியம், ஜேடு, ஆலமரம், இது மாதிரி. இப்போ புதுசாக நாம் செஞ்ச டெக்னிக் வந்து நட்டது வந்து ஆலமரம் தான். இது மாதிரி போன்சாயை செய்கிறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது. முடிஞ்சவங்க இந்த மாதிரி போன்சாய்களை வளர்த்து நாமும் சந்தோஷமாக இருக்கலாம். இது ஒரு நல்ல பொழுதுபோக்கும் கூட, காஸ்ட்லி ஹாபியும் கூட. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.